இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? பரிதாபம் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்டு வீடியோ பார்க்க போறோம். பார்க்கலாமா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரகங்கள் இந்த மாதிரி 1, 10, 19, 20, 26 இந்த தேதிகள்ல பிறந்தவங்க மிகவும் பெரிய ஆளா தான் வருவாங்க. ஆனா செருப்படி சாணியடி வாங்கித்தான் பெரிய ஆள் ஆக முடியும். அதான் இவங்களோட ஜாதகமே சொல்லுது. உங்க வாழ்க்கை அமோகமா இருக்க போகுது. இந்த ராசிக்காரங்க எல்லாமே ரொம்ப நல்லா திங்க் பண்ணுவீங்க. நான் தான் சொல்றேனே, சக்தியா இருக்கேன்னு எனக்கு தெரியாதா? மீன ராசிக்காரங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சரிப்பட்டு வராது. ஆனாலும் நான் கண்டுபிடித்த ஒரு பரிகாரத்தை சொல்றேன். கும்மாங்குத்து வாங்க போகும் கும்ப ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களே, சந்திராஷ்டிரம் அதிகமா இருக்கு. வாயை திறந்து எல்லாருக்கும். கும்பராசி பாத்தீங்கன்னா கும்பராசி ரொம்ப நல்ல இதுல இருக்கு. இப்போதைக்கு 100க்கு 100 மார்க். என்ன பண்ண போற? போன உடைக்க போறேன். அதுக்கு ஓன் போன உடடா. நான் ரோட்ல நின்னு நான் பாட்டுக்கு பாத்துக்கிறேன். ஏன் போன உடைக்க வர? டென்ஷன் ஆகுறாங்க. வாழ்க்கையில விளையாடுறாங்க பூந்துக்கிட்டு. நம்ம வாழ்க்கை நம்ம தான் விளையாடணும். எல்லாம் வராம விளையாண்டு போயிட்டு இருக்காங்க. என்னங்க ஜோசியம் பாத்துக்கிட்டு இருக்காங்க? ஜோசியம் நான் தெரியாம கேக்குறாங்க. ஜோசியம் பாக்குறாங்க. பாதி பேர் வந்துட்டாங்க. பக்கத்துல 8 கோடி பேர் இருக்கா, 4 கோடி பேர் ஜோசியம் பாக்குறாங்க இறங்கிட்டாங்க. எப்படின்னா தெரியல. 30 வயசு ஆயிடுச்சா? ஆமா. கல்யாணம் ஆகல கரெக்டா? ஆமா ஆகல. விரக்தியா இருக்குமே. ஆமா. பொண்ணா வரும். என்னத்தையா சொல்லி தட்டி கிழிச்சிருவாங்க. இவங்க தான் ஜாதகம் சேராது. ஜாதகம் சேரலாம். ஆமா. இந்த ஜாதகத்துக்கு இது இருக்குங்க, அதுக்கு அது இருக்குங்க, அப்படி தான் சொல்லி கலச்சு விட்டு போயிடுறாங்க. ஹலோ, அப்படியா? யார் என் பக்கத்துல நிக்கிறாரு? அவரா? ஒன் பீஸ் டி-ஷர்ட்டா? ஒன் பீஸ் தான் போட்டிருக்கீங்களா? ஆமா போட்டிருக்காரு. பொண்ணு கிடைச்சிருச்சா? பொண்ணு சூப்பரா இருக்குமா? ருக்மிணி வசந்த் மாதிரி இருக்குமா? ஏங்க அவரே வேணாங்கறாங்க. வேணுமா? அப்படியா? சரி ஓகேங்க. அவருக்கு ஓகே பேசி முடிச்சிடலாம். சரிங்க சார். இவர் போனே ருக்மிணி வசந்த் மாதிரி. இப்ப சொல்லுங்க ஜோசியம். இல்ல இருக்கு. உண்மைதான். அது சத்தியம். ஆனா நடக்க லேட்டா நடக்குது. அவ்வளவுதான். வாத்தபடி அப்ப இருக்குன்றீங்க. ஜோசியம் உண்மை. ஆனா அந்த பொண்ணெல்லாம் போய் சும்மா சொன்னேன். ஐயோ பாவம். கைத்தேக்காரே. ஆமா, அவர் போனுக்கு போய் வரும். அப்புறம் போன் வரும். வாழ்க்கையில விளையாண்டாங்க இவனும் சேர்ந்து விளையாடுறாங்களே. ஜோசியம்னா பொய்யே. நம்பாதீங்க. கேட்டுக்க. நம்புங்க. ஹலோ. ஏய், என்னடா இது ஒரு பொண்ணு பாத்திருக்கேன். தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னடா அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்றவா வச்சுக்காதீங்க. நான் சொல்லிட்டேன் நானு. எப்படா கல்யாணம் பண்றது உனக்கு? வேணாம். எனக்கு கல்யாணமே வேணாம். ஜாதகத்தை பாத்தீங்கன்னா நிறைய ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா இருக்கும். இந்த காண்டி ஆயிரும். போதும். அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியா கொண்டு வந்து பொண்ணை காட்டுங்க. தேவலாம் பொண்ணை காட்டிட்டு அப்புறமா அது அப்புறம் நம்ம ஆசையை வளர்த்துட்டு போவோம். சரி, நான் ஜாதகம் எல்லாம் பார்த்து ஒரு பிள்ளை வாட்ஸ்அப்ல உனக்கு அனுப்பியிருக்கேன் பாரு. அந்த பிள்ளை போட்டோ பாரு. அப்படியா? பாரு. நல்லா இருக்கான்னு பாரு. இந்தா பாக்குறேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அது பிள்ளை தேவையில்லாம பேசிட்டேன். சரி விடுங்க. அது எல்லாம் நல்லா இருக்கு. இல்ல கோபிகா. நட்சத்திரமா பொண்ணை நீ கல்யாணம் பண்ணினா நான் செத்துருவேன்ட்டாங்க. அதனால அந்த பொண்ணு வேணாம். எதுக்கு அப்புறம் போட்டோ காமிச்சீங்க? இல்ல என்ன ஜாதகம் கொஞ்சம் கொல்லணும்ல. இல்லடா. என்ன பைத்தியம் பிடிச்ச வைக்காத யாரு? இல்லடா, உனக்கு காமிச்சாதடா நான் உனக்கா பொண்ணு பாக்குறேன்னு தெரியும். அதனால தான் ஒரு போட்டோ அனுப்புறேன். யாருக்கு பாதிப்பாகும்? தம்பி எனக்கு ஆகுமா? இல்லடா, எனக்கு தாண்டா ஆகும் ஏதாவது. பரவாயில்ல ஆயிட்டு. அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே பொண்ணு. ஏய், என்ன பேசுற? என்ன பண்ண போற நீ? எனக்கு கல்யாணம் பண்ணாம என்ன இது பண்றீங்க நீ? அந்த பொண்ணு வேணும். நீ எதுக்கு போட்டோ காமிச்சப்பா? எனக்கு அந்த பொண்ணு தான் கட்டுவேன் நானு. ஏய், வெத்த அப்படியே சாக சொல்றியா அதுக்காக? முடியாது. அப்ப நீயே போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். உன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல வைடாரி போல. சரி வைங்க. வேற ஏதாவது பொண்ணு பாருங்க. வேற பொண்ண பாக்குறேன். வையே. வை போறோம். டேய், இன்னொரு பொண்ணு இருக்கு. அந்த போட்டோ பாரு. போட்டோ பாக்க டக்குனு பாரு. ஜாதகத்தெல்லாம் பார்த்துட்டு சும்மா பாரு. நல்லா இருக்கா? இது நல்லா சூப்பரா இருக்கு. ஆனா அந்த பொண்ணு கிடையாது. ஏய், நானே டெவலப் பண்ணது. இப்பதான் ஏய் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்டா. ஐயோ கல்யாணம் பொண்ணு வந்து டீ குடு. அப்புறம் அப்படி தெரியாம அப்படி எடுக்கிற மாதிரி எடுங்க. வாங்க. ஆமா வாங்க 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 வாங்க. மாப்பிள்ளை வர. இப்போ அப்படிதானே எடுத்துட்டு இருக்காங்க. ஈஸியா ஒரு ரொமான்டிக்கா எடுங்க. ஒரு லுக். என்னங்க லுக்? திருப்பி போயிட்டாங்கம்மா. வாயா ஒதுங்குது. வாய் தீய பாத்து இல்லையா சார்? கொஞ்சம் நீங்க ரொமான்டிக் ஏதாவது ரீல்ஸ் நல்லா வருங்க. வராது மேடம். என்ன வராது போடுது. திருப்பி ஓச்சி இதுல கெடுத்து விட்டுறோம் உங்களுக்கு. நல்லா இருப்பாரு போல. என்கிட்ட கேட்க அங்க இருக்க ரீல்ஸே முடிஞ்சு போச்சு. இப்படி பண்ணா எப்படி ரீல்ஸ் வரும்? ஒண்ணும் வராது. சரிங்க சரிங்க.
அப்படியே இருக்கு. மேல திராட்சையை வச்சோம்னா அந்த ஓனாயி திராட்சையை கவி திணிச்சு புளிக்குதுன்னு போச்சு. நாங்கள் அந்த கதை தான் ரீசெண்டா கொஞ்சம் ரொமான்டிக்கா பண்ணுங்க சார். ரொமான்டிக்கா வர மாட்டேங்குங்க அவருக்கு. ரீல்ஸ் எப்படிங்க நல்லா வரும்? அப்புறம் ரீல்ஸ் வராதுங்க. அப்புறம் ஏன் கல்யாணம் பண்ணேன்? ரொமான்ஸ் வரப்போ தானே கல்யாணம் பண்ணேன். ரீல்ஸ் வரும் எடுக்க முடியல அவருக்கு வச்சுக்கிட்டு. இல்ல நீ போங்க, நீ இப்போ உள்ள வரணும். ரீல்ஸ் வரல அவ்வளவுதான். மாப்பிள்ள யார் தெரியுமா? யாருங்க? ஃப்ளெக்ஸ்ல பாத்தியா இல்லையா? டேய் ரயில்வேஸ்ல வேலை பாக்குறான்டா. எம்ப்ளாயி. ரீல்ஸ் எடுக்க வரலையே. ரீல்ஸ் எடுக்க வரல. அவன் சம்பளம் என்ன தெரியுமாடா? ரீல்ஸ் வரலங்க. என்ன செய்யடா? அதெல்லாம் உங்க வீட்ல போக நான் ரீல்ஸ் எடுக்க என்ன காம்ப்ளிமென்ட் பண்ணனும் நான். டேய் யார் நீ? போட்டோகிராஃபர். போட்டோகிராஃபர்னா போட்டோவை எடுத்தோமா, சைடுல நின்னு கேண்டிட் எடுத்தோமா, கேட்டப்ப போட்டோவை தராம எஸ்கேப் பண்ணமான்னு இருக்கணும். அத விட்டு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அதான் பண்றாங்க. ரீல்ஸ் எடுத்து கொடுக்க காம்ப்ளிமென்ட் இதெல்லாம். என்ன ஏதோ பார்ல வேர்க்கடலை குடுக்குற மாதிரி காம்ப்ளிமென்ட்ங்கறீங்க. பொண்ணு பக்கம் வரதுன்னா ஒரு ரீல்ஸ் எடுக்கணுங்க. பொண்ணு ஏட்டி பாக்குறது, இங்க இந்த கையை காட்டுறது, அப்படியே பொண்ணு அப்படியே டீ எடுத்து வர்றது, அப்புறம் அப்படியே வயிறு காய் எடுக்கிற மாதிரி எடுக்கிறது, அப்புறம் ரொமான்டிக் லுக் விடுறது. டேய் நிறுத்துடா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாத்தையும் ஒரு ரீலா போட்டு ஃபைனலி அப்படின்னு போட்டு இதுதானா ஒரு பாட்டை போடுவீங்க. ஏண்டா மூதேவி, இதெல்லாம் வந்து லவ் மேரேஜ் பண்றவங்க பல வருஷமா கஷ்டப்பட்டோம் அண்ட் ஃபைனலி இதெல்லாம் நடந்துச்சுன்னு போட்டாங்க. ஓகே, அரேஞ்ச்டு மேரேஜ் தான் பண்றீங்க. உங்களுக்கு எதுக்கு அந்த வீடியோ? அரேஞ்ச் மேரேஜ்னால இது நாங்க பிசினஸா மாத்திட்டோம்ல. இதுதான் ஒரு பாட்டு போறீங்களா? அதையாச்சும் கொஞ்சம் புது பாட்டா மாத்தலாம். இது வந்து பாட்டுனாலே அந்த பாட்டை எடுத்துருவாங்க. பொண்ணு பார்க்க போறதுன்னா இதுதான் அப்படின்னு ஆரம்பிப்போம். இதுவே கல்யாணத்துக்கு போயிட்டு வச்சுக்கோங்களேன், தான் அட்டம் எதுக்கு நான் திக்கி அடிக்கிறீங்க? அப்படி போட்டுக்கிட்டு இதெல்லாம் யாரா உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க? ஏடா இப்படி வர்றேன் போறதெல்லாம் ரீல்ஸா எடுத்துக்கிட்டீங்க. கல்யாண வீட்டுல எவன்டா வேலை பாக்குறது? யார் வேலை பாக்குறது? போனா தமிழ்நாடு எப்படி உருப்படும்? சரிங்க, நீங்க யாருங்க? நான் கேட்டரிங் வேலைக்கு வந்தேன். வேலையை பாருங்க. தேவையில்லாம கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. மேடம் வாங்க மேடம். நம்பரை வாங்கிட்டோம். சரி காலை போட்டு பார்ப்போம். ஹலோ ஹலோ, யாரு பேசுறேன்னு கண்டுபிடிங்க பாப்போம். சுதாகர் தானே பேசுறீங்க? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ட்ரூ காலர்ல பேர் வருது முண்டமே. அதான் சரி 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 தெரியாது வந்து நைட் பிராங்க் பண்ணலாம். என்னடா என்ன யார்கிட்ட போன் பேசிக்கிருக்கா? ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கேன். ரெண்டு கிட்ட தானே பேசுற. அந்த பிள்ளை கிட்ட எதுவும் இப்போ பொண்ணு கிட்ட எதுவும் நம்பரை வாங்கி பேசுறலாம் வைக்காத. என்ன பூதான் வச்சுட்டு வந்திருக்கோம். இதுக்கு கொஞ்சம் நாள் கல்யாணத்துக்கு அப்புறம் பேசுறலாம் பேசிக்கலாம். என்னடா ஒரு நேரம் போல இருக்காது. நான் எங்க பேச போறேன்? சும்மா என்ன பேசாதீங்க. சொல்றத கேளு. பெரியவங்க சொன்னா சரின்னு கேளு. சரி பேசக்கூடாது. சரியா? சரி சரி. பழைய இடத்துல வந்துட்டு ஹலோ ஹலோ, எங்க அப்பாவோட பேசுறாங்க. எங்க அப்பா கொஞ்சம் லூசு அப்பதான் பேசுறாங்க. சரி ஓகே. உங்களுக்கு வேற என்ன, எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? சும்மா உங்ககிட்ட பேசலாம்னு ஆசையா இருந்தது. சரி அப்புறம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேங்க. சாப்பிட்டுட்டு தான் பேசலாம்னு. இல்ல உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். நான் என்னது எல்லாரும் இருந்தாங்களா? கேட்க முடியல. கேளுங்க. பேட் ஹாபிட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி சொல்லிடுவாரோ? ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரி எதுவுமே இல்லையா? எதுவுமே இல்லையா? கம்ப்ளீட்லி இல்லையா? இல்ல அகேஷனல் அந்த மாதிரி இப்ப இல்லன்னு ரிஜெக்ட் பண்ணிடுங்க. சிரிக்கிறீங்கன்னா அப்ப இருக்கா? இல்லங்க, என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் வந்து இப்படிதான் ஃபர்ஸ்ட் அகேஷனலா குடிப்பேன்னு சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெய்லி குடிச்சிட்டு வர்றது, அப்படிதான் குடிப்பேன், என்னால நிறுத்த முடியலன்னு சொல்லி இப்ப அவனை வந்து அந்த இந்த டீடாக்ஸ் சென்டருக்குலாம் கூட்டு போய் ரீஹாபிலிட்டேஷன் கூட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி நான் பொய்யெல்லாம் உங்ககிட்ட சொல்லல. அகேஷனலா குடிப்பீங்களா? அகேஷனல்னா உங்க டிக்ஷனரியில அகேஷனலுக்கு என்ன அர்த்தம்? எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே வரும்போது. ஃப்ரெண்ட்ஸ் பர்த்டே எப்பலாம் வரும்? எப்பயாவது வரும். அது வரும், வருஷத்துல ஒரு தடவை தான வரப்போகுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 20 பேர் இருக்காங்க. மாசத்துக்கு ஒண்ணு வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் அப்புறம் ஏதாவது ரொம்ப சந்தோஷமா இருந்தா இது பண்ணுவோம், ரொம்ப சோகமா இருந்தா பண்ணுவோம், அப்புறம் வந்து ஆச்சுன்னா பண்ணுவோம். சாட்டர்டே அது 1-2 தடவை. 1-2 2 தடவை குடிப்பீங்களா? 1 ஓகே, என்கிட்ட சொல்லிட்டீங்க. கரெக்ட்டா? நம்ம நாளைக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆனா ஒரு வீக்லி ஒன்ஸ் குடிக்கிறது வந்து அகேஷனல் இல்ல. 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி அது ஒரு மாதிரி கெட் டுகெதர்ல அது வந்து அதுதான் அகேஷன். அப்படியே இது வந்து குடிதான். இது குடி பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன். சரி நான் சும்மா பிராங்க் பண்ண உங்களுக்கு நானே. ஹலோ
தேவை இல்லடா, அப்படி ஒண்ணு தேவை இல்லடா. அவங்கள தூக்கி போட்டு சங்கல மிதிக்கிறா அவன. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? அதெல்லாம் என்ன அவன் அப்படி பிள்ளை வளர்த்திருக்கேன் நானு. என்ன அவ்வளவுதான் பாத்துக்க. என்னப்பா வேண்டா. என்னப்பா ஏன் கோபப்படுறீங்க பேசாம இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ சின்ன பையன். பேசுறேன்டா. கேக்குறேன் ஏன் யார்கிட்ட சண்டை போடுறீங்க? யாரு நான் அப்படி பிள்ளை வளர்க்கல. என்ன நினைச்சுக்கிறீங்க? யாரு அவன்? ஏய், என்ன பேசுறான்? யாரு அவன்? என் பிள்ளைய பார்த்து குடியாரன்னு சொல்றாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. ஆமா, அந்த பொண்ணுகிட்ட நீ வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்லையா வாரத்துக்கு 2 வாட்டி குடிப்பேன்னு சொன்னியா? அப்படி நீ என்கிட்டயே வந்து பேசுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா நாக்கு மேல பல்ல போட்டு பேசுற? டேய், நாக்க அறுத்து போடுவேன். என் பிள்ளை பத்தி பேசுற நீ? என் பிள்ளை குடிகாரனா? எனக்கு அரசல் போஸ்ட்ல ஒரு மேட்டர் தெரிய வந்துச்சுடா தம்பி. அவங்க வீட்டுக்கு என்னம்மான்னு கேட்க போனேன். அந்த பிள்ளை சொல்லுது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அங்கிள், அவருக்கு சின்ன சின்ன பேட் ஹாபிட்ஸ் இருக்கு, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் குடிப்பாரா, அவரை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இந்த பிள்ளைகிட்ட நம்ம என்ன பேசுறது? உங்க அப்பா அவங்க வர சொல்லுமான்னு. அந்த ஆளு வந்தான், கீழே 5 ரூபா கிடக்கு பாருன்னு குனிஞ்சான். உனிய வச்சு குத்து குத்து. என்னடா பிள்ளை சூப்பர். அப்ப கேன்சல் பண்ணலையா? இவர்தான் போய் கேன்சல் போராட்டம் பண்ணி புண்ண பிடிச்சிருக்காமா? என்ன கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்ல, சாரி கட்டுறா போய் ஆகாது. வேணாப்பா குடிக்கு நான் குடிப்பேன், லைட்டா குடிப்பேன். நான் குடிப்பியா? அப்பப்ப குடிப்பேன். உங்களுக்கு தெரியாம பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்பப்ப குடிப்பேன். நான் போய் பொண்ணு டிப்பியா? ஆமா அப்பா குடி பியா. ஏப்பா குடி சாமான மண்டலம்னு நெஞ்ச பிடிக்காத முடியல. ஏப்பா ஐயோ பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சாங்க. ஏப்பாடி ஒரு கல்யாணத்தை பண்றதுக்குள்ளே நாங்க படுற பாடு இருக்கேன். ஏற்கனவே கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அந்த பொண்ணை கண்ண பிடிச்சிருந்தோம். கல்யாணம் முடிஞ்சா சொல்லியிருக்கணும். ராகவா இங்க வா. இது ஒண்ணும் நல்லா இல்ல பாத்துக்க. என்ன நினைச்சுக்கிருக்காங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீ என்ன சொல்லி ஆமா, இதுக்கு பயங்கர சண்டை வரும். 10,000 15,000த்துல மொத்த குடும்பத்துக்கே எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். 10,000 ரூபாய் பொண்ணுக்கு 5,000 ரூபாய் சுத்தி இருக்கு உங்களுக்கு. அந்த புள்ள அதுக்கு மட்டுமே 20,000 ரூபாய்க்கு புடவை தூக்குது. 20,000 தூக்கு. மத்தவங்களுக்கு சேர்த்து 15,000 35,000 ரூபாய்க்கு பட்ஜெட் இருக்கு. எப்படி செட் ஆகும்? செட் ஆகாது. அது கூட பரவாயில்ல. உங்க மாமியாரியை பத்தியா, ட்ரெஸ்ஸ பத்தியா, குர்த்தி மண்டைய பத்தியா? வாங்கியாரா? அது ரொம்ப இரிட்டேட் ஆகுது. கடைக்காரங்க எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னையெல்லாம் இந்த மாதிரி கூட்டு வர வேணாம்னு சொல்லி தான் லாஸ்டா இருக்கணும். சரி விடுவாங்க. கூட எல்லாம் வர முடியாது. நீங்க கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்லயே பாருங்க. அதுதான் கரெக்ட். சொல்லிட்டு நீ பேசிக்கங்க. நீ அவ சொல்றதெல்லாம் எனக்கு கண்டுக்காத. நான் கண்டுக்கல. இப்பவே நம்ம இறங்கி போயிட்டோம்னா ரொம்ப ஏறி தலையில உட்காந்துருவாங்க. என்னம்மா பாரு, அதெல்லாம் பார்க்கலாம். இது பாரு, இந்த இதெல்லாம் நல்லா இருக்குல்ல. அவ்வளவா நல்லா இல்லையா? அவ்வளவா நல்லா இல்ல. அப்புறம் ஆமா, அது கொஞ்சம் அவ்வளவா நல்லா இல்லதான். வேற இடத்துக்கு செலவு பார்க்க கூடாது. அப்படியா? கல்யாணத்துக்கு செலவு பார்க்க கூடாதுமா. அது சொல்ல புரிய மாட்டேங்குது. சரி, இது நல்லா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு போச்சு இழுத்து விட போறாங்க. இது நல்லா இருக்கு. கல்யாணத்துக்கு கட்ட முடியாதுல்ல. என்ன எக்கோவா? எனக்கு தெரியாதா? சரிமா, சேலைய விடு. இந்த கலரை முதல்ல சூஸ் பண்ணு. இந்த கலர் கல்யாணத்துக்கு ஓகேவா? இந்த கலர் ஓகேவா? இந்த கலர் நல்லா இருக்கும். ஆமா, இந்த கலர் நல்லா இருக்குதா? அம்மா ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சானே. எப்படி இங்க இருக்கிறதெல்லாம் தெரியுது? சரி மாமா, என்னமோ புடவை செலக்ட் பண்ணும்போது குரு குருன்னு பாத்துக்கிட்டு இருந்தா என்னமா நீ வேமா அப்படி வாமா நீ சொல்றேன். வாமா, இப்ப நான் வெளிய போணுமா? இல்ல வெளிய போடல. உன் மாமியாரு உன் பொண்டாட்டியோட உட்கார போறியா? அங்க பாப்போம். உனக்கு பாப்போம். நீ வாங்க வாங்க வாங்க. பாத்து இஎம்ஐ கார்டு இஎம்ஐ கட்டிட்டியா? இல்ல கட்டல. இந்த வாட்டி கட்டிடுவா போ. போமா வரமா. கட்டு. புடிச்ச மாதிரி நீங்க பாத்து எடுங்க. நான் பாத்துக்கறேன். அம்மா சமாளிச்சுக்கறேன். ஓகேங்க. எங்க அம்மா க்ளோஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கண்டுக்காதீங்க. ஓகே. அதான் எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனா அது இப்பவே நடந்துருச்சு. அவ்வளவுதான். இன்னி எனக்கு மகன் கிடையாது. உனக்கு மருமகன், உனக்கு ஹஸ்பண்ட். தேவையில்ல, இவ்வளவு தேவையில்லம்மா. ஏமா பொண்ணு கிடைக்கிறது இதா இருக்குமா? பொண்ணு நல்லா இருக்குல்ல. பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கும்போது எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? என்ன சொல்றீங்க? விஷயத்தை கேள்விப்பட்டேன். எல்லாம் உண்மைதானா? உண்மைதான் மாப்பிள்ள. மரியாதை இல்லாம போச்சு. வீட்டுக்கு கும்பிட்டு பெரிய மனுஷன் இருக்கேன்னு கொஞ்சமாவது யோசிச்சானா சின்ன பையன். அவன் வாழ்க்கையை அவன் பாத்துக்கிறேன்னு போயிட்டான்ல. நீ அவன் பாத்துக்கிட்டும் நான் விட்டுட்டேன். தலையிட போறது இல்லப்பா. நீங்க எப்படி மாமா இப்படி பேசலாம்? இப்படி பேசவா? ஆமா, நீங்க வேற விளையாண்டுக்கிட்டு. மாமா அவங்க போக்கல விட்டா அப்புறம் உங்க வளப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? என்னத்தான் வந்து வாயு வயிறையும் ஒன்னா இருந்து உங்க வயிறு பெருசா இருக்கு. அவன் வயிறு மாப்பிள்ள பழமொழி சொல்ல என்ன சொல்ல வர? தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயு வயிறு வேற. இதே நீங்க இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணலாமா மாமா? உங்களை பார்த்தாலும் ஐயா சாமின்னு கையெடுத்து கும்பிடுறாங்களே. இந்த ஊர் மத்தியில நீங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு என்ன பண்றாரு? அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ஏன் முன்னாடி வந்து
மாப்பிள பிரஷர் மாத்திரை போடுங்க மாப்பிள. பண்ணிடுவோம் இன்னைக்கு நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ்வளவுதானே. பண்ணிடுவோம். உங்க பேருக்கு ஒரு அவ பேர் வாழ விட மாட்டேன் மாப்பிள. நம்ம பெருசாவும் எடுச்சே வேணாம், ஆடிக்கணும் போடா நான் என்ன விரட்டியும் விட வேணாம். நம்மளால முடிஞ்சாதான் நல்லா ஒரு டீசெண்டா பண்ணி அனுப்பிடும். என்ன இருந்தாலும் ஆம்பளை பேலா போயிட்டான். ஆமா மாமா, நானா கூப்பிட்டா ரொம்ப இதா இருக்கும். நீங்களே கூப்பிடுங்க மாப்பிள. ஆமா மாமா, உங்க மரியாதையாவே இருக்கணும். உங்களுக்கு தான் எல்லாம் மருமானா வாடா வா. சரிப்பா, மாமா சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு. இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நம்ம நெருங்கின சொந்தத்துக்கு மட்டும் சொல்லி ஒரு சின்ன மண்டபமா பிடிச்சி அவங்களுக்கு காலை சாப்பாட்டை மட்டும் போட்டு ஒரு அரேஞ்சு மேரேஜ் மாதிரி அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலாம். இப்பதான் வந்திருக்கீங்க வழிக்கு. நான் சொன்னேன் சரி ரைட்டு விடுங்க, இப்போ ஒன்னும் கெட்டு போகல. சரி பண்றத பண்றீங்க. கொஞ்சம் மண்டபம் பெரிய மண்டபமா பிடிங்க. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் பண்ண வேண்டியது. ப்ரீ வெட்டிங் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வெட்டிங் கிழிஞ்சிரும் அதுல. அப்புறம் நான் வரது போறது சாரட் வண்டி சாரட் வண்டியா? மாப்பிள்ள சாரட் வண்டி இருக்கு. அங்க வச்சிருக்காங்க ஒருத்தருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 50 பேர். அந்த 50 பேருக்கு ரூம் போடல, சட்ட துணி எடுத்துறணும்ல, ஃப்ரெண்ட்ஸ்க்கு எடுத்துறணும்ல, அது ஒண்ணு. அப்புறம் வந்து கேட்டரிங் மதிய லஞ்சுக்கு வந்து பாபு கேட்டரிங் தான் இங்க வரணும். தேவை இல்லாம வேற யாரும் யாரு மாப்பிள அவன்? நம்ம மாறி பண்ண விட பெரிய சும்மா பெரிய கிண்டு விட்டுருவேன். சத விடுங்க. நெக்ஸ்ட் டிஜே நைட் வேணும். டிஜே நைட் போட்டு கிச்சிக்கு ஆட ஆடுவாங்களா அந்த தான். உண்மையில ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்க ஆடுவோம். ஃபேமிலி கெட் அண்ணி போடல இல்ல, சும்மா ஃபேமிலிலாம் சேர்ந்து ஒண்ணா டான்ஸ் ஆடுவோம். அது ஒரு மெமரிஸ் கிரியேட் பண்ணணும் வேணாமா? இது மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க, நான் வரேன். பயவுல எவ்வளவு ஆசை கனவை வச்சிருக்கான் பாருங்க. கல்யாணத்துல குடும்ப கௌரவத்தை அவ்வளவு காப்பாத்துட்டு அவ்வளவு கிரௌண்டா செய்யணும்னு நினைக்கிறேன் மாமா. அந்த கணக்கோட கணக்கா எனக்கு இவ்வளவு அகலத்துல இந்த பட்டு ஜரிகை ஒரு பட்டு வேஷ்டி அது மட்டும் வாங்கி கொடுக்க பாத்தீங்களா மாப்பிள. கை இதான் சான்ஸ் மாப்பிள. இந்த சட்டை எங்க வீட்டுல ரொம்ப நாளா இருக்கு மாப்பிள. டிராவிட் கொண்டு வந்த சட்டை. இந்த அளவு கரெக்டா மாப்பிள? அளவு சட்டையா மாமா? அளவு சட்டையே தான் மாப்பிள. பண்ணாட பரதேசி நாய உன்னால சும்மா போய் பண்ணாவே. நீ சொன்னன்ற ஒரே காரணத்துக்கு அந்த நாயை கூப்பிட்டு பேசினா லிஸ்ட பாத்தியா? 15 லட்சம் ரூபாய்க்கு போட்டுருக்கான்டா பில்லு. இதுல ட்ரோன் கேமரா, டிஜே லைட், டிஜே ஓ டிஜே கேக்குது. இந்த மீசை இருந்தா தானே நீ கேப்ப. டேய் அவன கூட விட்டுருடா. நீ என்ன கேட்ட? கையகல சரிக வேணுமா? கையகலத்துக்கு வைங்க. கைய காலகலத்துக்கு பாக்குறியா நீ? காலகலம் நானே வாடகை எப்படி கட்ட போறேன்னு தெரியல இந்த அடுத்த மாசத்துல. என்ன கொடுமை பாருங்க. ஒரு குரங்குக்கே நிம்மதி இல்லையே, மனுஷன் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? ஆஹா அந்த குரங்கு பஞ்சு என்ன பாவம்டா. பஞ்சு பாவமா? பஞ்சுன்னு ஒரு குரங்குடா. போட்டு இந்த சக குரங்குகள் எப்படி அதான் மனுஷன மாதிரி தானே இருக்கு. இதுல இருந்தானே வந்துச்சுன்னு சொல்றான். போன மாசம் பெண் குயினி, இந்த மாசம் குரங்கு, அடுத்த மாசம் என்ன எப்பா என்ன கொஞ்சம் பாரு. எனக்காக ஃபீல் பண்ணு கொஞ்சம். கல்யாணத்துக்காக நான் கண்ணீர் விட்டுக்கு இருக்கேன்டா. எனக்காக கண்ணீர் விடுப்பா. உனக்காக தான் ரத்த கண்ணீரை விட்டுக்கு இருக்கேன். நான் பொண்ணு கிடைக்கல, உனக்கு தான் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. இல்ல அந்த பொண்ணு பார்த்தா தானே கிடைக்கும். பொண்ணை பார்க்காம நான் பொண்ணு பார்க்கல. பாருங்க பார்த்தா தானே கிடைக்கும். பாடத்துக்கு போகணும்ல. நம்ம கலெக்டர் வேலை பார்க்குற மாதிரி எனக்கு நான் பொண்ணு கிடைக்கலன்ற. ஏன் என்ன எவ்வளவு எப்பல இருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சா? இப்போ ஒரு மாசம் போகல வேலைக்கு. ஒரு மாசம் பொண்ணு கிடைக்கல. ஆஹா கல்யாணமே ஆகாது, கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட வேண்டியன்ற ஒரு காரணத்துக்காக வேலைக்கு சேர்ந்துருக்கேன். போறல பாருங்க எவ்வளவு படிச்சு சொன்னேன். நான் சொன்ன மாதிரி பிளஸ் 1ல குரூப் எடுத்தியா? நான் காலேஜ்ல நான் சொன்னதை நீ படிச்சியா? காலேஜ் முடிச்சவனே நான் சொன்னேன் அந்த வயசுல வேலைக்கு போ. இந்த டைம்ல போயிருந்தீங்கன்னா நடக்க வேண்டிய நேரத்துல நடந்ததெல்லாம் செஞ்சிருக்கலாமே. காலத்தே பயிர் செய்யு சொன்னாங்களேடா. இன்னும் 2 மாசம் விட்டோம்னா உனக்கு பொண்ணு வந்து என்னடா கேக்குறடி? 50 வயசு கல்யாணம். முன்னாடி வர்ற காலையில நிம்மதியா ரீல்ஸ் பார்க்கலாம்னு பார்த்தா குரங்கு போட்டு மனசை கஷ்டப்படுத்துறாங்க. திரும்பினா இந்த குரங்கு வந்து என்ன டார்ச்சர் பண்ணுது. அதான் இருந்துச்சு. ஆனா இது உண்மையிலே கல்யாணம் வந்து அரேஞ்ச் மேரேஜ் வந்து நம்ம அசால்ட்டா நினைச்சிட்டு இருக்கோம். லவ் மேரேஜும் பிரச்சனை தான், அரேஞ்ச் மேரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை. என்ன அதாவது இவங்க அடங்கி போவாங்களா அவங்க அடங்கி போவாங்கன்னு ஒரு அந்த ஈகோ கிளாஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது கன்ஃபார்ம் இருக்கும். ஆனா அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது பயங்கர ரிஸ்கானது. எப்பனாலும் கேன்சல் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வேண்டாம் மாப்பிள்ள வேண்டாம் அப்படி ஆயிட்டு இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்குள்ள. இல்ல அது பொண்ணு பையனும் அவங்க பேசி சால்வ் பண்ணிடுவாங்க. ஆனா இது அப்படி கிடையாது இல்ல. இது எப்படினாலும் பாவம். ஆமா அதுவும் அந்த புடவை எடுக்கிறதுலாம் ஆபத்து தான். கலர் சூஸ் பண்ணணும், அவங்களுக்கு அது பிடிக்காது, நமக்கு பிடிச்சது அங்க வெயிட் பண்ணணும், அது வெயிட் பண்றது பிடிக்காது, காசு அதுக்கு ஏத்த மாதிரிதான். இதுல என்ன ஆகும்னா இப்போ பொண்ணு சைடு மட்டும் எடுத்து கொடுத்தா அது ஒரு பிரச்சனை,
பையங்க அவங்களோட ரிலேட்டிவ்லாம் இருப்பாங்க, என்ன அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறீங்க எங்களுக்கு, அப்படி ஒரு சண்டை வரும். அப்போ இவங்களுக்கு கம்மியா எடுத்து கொடுத்தோம்னா அவங்க அதிகமா கேட்பாங்க. எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. பயங்கர விலைவாசி ஏறி கிடக்கு. அதுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பெஸ்ட் என்ன பொறுத்தவரையும். இப்போ நம்ம என்னதான் ரிஜிஸ்டர் மேரேஜ் கூட ஓகே தான். அதுக்கு வந்து கோயில்ல முடிச்சுறது ஈஸி தான். கோயிலே அதிகம் தான். இப்ப எல்லாமே அதிகமாயிடுச்சு. கோயிலே 60,000-50,000 மேல ஆயிரும் தெரிஞ்சு. அதுவே கோயில்ல பண்றது பெரிய செலவு தான். பண்ணுங்க, ஒண்ணு தப்பு கிடையாது. நீங்க என்ன தான் பண்ணாலும் உங்களுக்கு குறை சொல்றோம். கடன் வாங்கி மட்டும் பண்ணிட்டீங்க. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்